கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நேற்று நாம் தியானித்த வண்ணமாக ஆபகுக் என்கிற தீர்க்கதரிசி, நீரே என் பலன், என்னை மான்களுடைய கால்களைப் போல ஆக்கி உயர்ந்த ஸ்தலத்திலே ஏறி இருக்க பண்ணுகிறேன் சொல்லி அந்த தீர்க்கதரிசி சொல்வதை பார்க்கிறோம். அந்த தீர்க்கதரிசியின் வாழ்க்கையிலே அதற்கு முன்னிருக்கிற வசனங்களை பார்க்கும் பொழுது எதிரடையான பிரச்சனைகள் கடந்து வருகிறது. ஆனாலும் அவைகளை மேற்கொண்டு விசுவாசோடு கூட ஆபகுக் சொல்கிற ஒரு வார்த்தையை பார்த்தோம். இந்த வேளையிலும் கூட யாக்கோபின் புத்தகம் 1 அதிகாரம் 12 வசனம், சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் நம்மிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவகிரீடத்தை பெறுவான் என்று சொல்லி பார்க்கிறோம். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். உண்மையாகவே தேவ ஜனங்கள் வாழ்க்கையிலே சோதனை வருமா? சோதனை வருகிறது. ஆண்டவர் சொன்னார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டென்று சொல்லி பல விதங்களிலே பல சூழ்நிலைக்குள்ளாக நாம் உபத்திரத்தின் ஊடாக சோதனை ஊடாய் கடந்து போகிறோம். ஆனால் அந்த சோதனையை மேற்கொள்ள, சோதனையை சகிக்க நம்மால் முடியாதபடிக்கு சோர்ந்து விடுகிறோம். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினவர் நிச்சயமாகவே நம் வாழ்க்கையில் வருகிற சோதனைகளை ஏற்றுக்கொள்ள, நம் வேதனைகளை ஏற்றுக்கொள்ள, மெய்யாகவே நம் பாடுகளை ஏற்றுக்கொள்கிற தேவனாக இருப்பதாக வேதத்தில் பார்க்கிறோம். அதனால் சோதனைகளை நாம் மேற்கொள்ள நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். சகிக்கிற அனுபவம் நமக்கு வேண்டும். வேதத்தில் பார்க்கிற ஒவ்வொரு பரிசுத்தவான்கள் மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில் கூட சோதனையுடாய் கடந்து போனார். அவரிடத்திலே எந்த ஒரு குற்றமும் குறையும் இல்லாத போதிலும் கூட அவர் எல்லாவற்றிலும் நீதி உள்ளவரும், நியாயம் உள்ளவரும், இரக்கம் உள்ளவரும், கிருபை உள்ளவரும், தயவுள்ளவரும், எல்லா மனிதனுக்கு மேலான பரிசுத்தமுள்ள தேவனாய் பிறந்த போதிலும் கூட அவர் வாழ்க்கையில் சோதனை வந்தது. அவை எல்லாவற்றையும் சகித்து அவர் மேன்மையான ஒரு ஸ்தானத்துக்குள்ளாக, உலக இரட்சகராக, நம் மீட்கின்ற மீட்பராக மாற்றப்பட்டதாக வைத்து பார்க்கிறோம். காரணம், தேவன் சோதனைகளை சகித்தது போல நம் வாழ்க்கையில் கூட சோதனைகளை சகிக்கும்படியாக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். உண்மையாகவே அதை சொல்வதற்கு அது உண்மையாகவே லகுவாக, அது சொல்வதற்கு பார்க்கும்போது அது செயல்பாட்டிலே கொண்டு வர முடியுமா என்று யோசிக்கிற அளவுக்கு இருக்கும். ஆனால் சோதனை சகித்தே ஆக வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அந்த அனுபவத்தில் போகும்போது நிச்சயமாய் தேவன் நமக்கு வேண்டிய கிருபைகளை கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். கிருபையாய் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையாய் நிலை நிற்கிறோம், கிருபையாய் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையாய் நிலை நிற்கிறோம். கிருபை 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 கிருபை, நீதிமானாக்கியது உங்க கிருபை, நித்தியத்தில் சேர்ப்பது உங்க கிருபை. சோதனை சகிப்பது ஒரு கிருபை. உண்மையாகவே ஆண்டவர் அந்த கிருபை நமக்கு கொடுக்கும்படியாக இன்றைக்கு தேவ ஜனங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு கோணத்தில் ஒவ்வொரு விதமான பிரச்சனைக்குள்ளாக சோதனையை சந்தித்து கொண்டு வருகிறோம். ஆனால் சோதனையோடாய் கடந்து போன தேவன் அவை எல்லாவற்றையும் சகித்து வெற்றி சிறந்தது போல நம் வாழ்க்கையிலும் கூட வெற்றி சிறக்க அவர் சித்தமுள்ளவராய், அவர் நம் வாழ்க்கையிலே அதை நமக்கு கொடுக்க பிரியமுள்ளவராய் இருப்பதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லும். ஆண்டவரே, நாங்கள் சோதனையோடாய் கடந்து போகும்போது எங்களால் அதை மேற்கொள்ள முடியாதபடிக்கு தவிக்கின்றோம், தத்தளிக்கின்றோம். ஆண்டவரே, நாங்கள் தனிமைப்பட்ட சூழ்நிலைக்குள்ளாக இருக்கின்றோம் ஐயா. ஆனால் வேதம் எங்களுக்கு விளக்கமான வார்த்தைகளை கொடுத்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். சகிக்கின்ற அந்த கிருபையை தன்மை எங்களுக்கு தருவீராக பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.